சமைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன பண்றது, எனக்கு நானே சமைச்சுக்கணும்னு ஆண்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் சிறடி காசு சீரியலில் இன்றைக்கி என்ன விஷயம் நடக்க போதும் வாங்க பார்த்துடலாம். அடுத்த வாரம் உண்டான ப்ரொமோ வந்திருக்குன்னு சொல்லாங்க. அதாவது ரோஹினியா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துறக்காக என்னென்னமோ திட்டங்கள் போட்டாங்க. அதே மாதிரி நம்ம விஜயம்மா சேர்த்திட்டானே சொல்லாங்க. இன்னொரு பக்கம் சேர்த்தனால அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்ன வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரோஹினி அவங்க தான் வீட்டுக்குள்ளே இனிமேல் சமைக்கணும்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க அவங்க அம்மா. விஜயம்மா வச்சவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா மீனா அவங்க போய் சமையல் கட்டில் பார்க்குறாங்க. ரோஹினி அவங்க சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக மருமகளாக வந்து கெத்தாக வாழ்ந்துட்டு இருந்தவ இப்போ சமையல் கட்டில் இப்போ சமையல் செய்கிறது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா அவங்களும் ஃப்ரெண்டும் கலாச்சிட்டு இருக்காங்க. ஒரு தரமான சமூகத்தை நோக்கி சிறடி காசு சீரியல் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சிறடி காசு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரோஹினி வச்சு செய்கிற மாதிரி தான் முழுக்க ஃபுல்லாக மூவ் ஆக போகுது, நல்லாவே தெரியுது. அவங்கள எப்போ வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி ரோஹினி அவங்களும் வந்து நம்ம முத்தையும் மீனாவே தரமாக வச்சு செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இதை நோக்கி தான் வந்து சிறடி காசு சீரியல் அடுத்த வாரம் போகுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ரோஹினி சமையல் வந்து விஜயம்மா சாப்பிடுவாங்களா, முத்து சாப்பிடுவாங்களா, நம்ம மனோஜ் சாப்பிடுவாங்களா, எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எதே குறைய கண்டுபிடிச்சி அதில் உண்டான விளக்கங்கள் கொடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவங்க சமைச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நல்லா இருக்குமான்னு தெரியலை. இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் வரட்டும் எபிசோட் பார்த்துட்டு கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். சிறடி காசு சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன மாதிரி நோக்கி போகுதுன்னா, அதான் நம்ம ரோஹினி அவங்க மனோஜ்கிட்ட பேசி கன்வெக்ஷன் ஆகிறாங்க. இத்தனை நாளாக என் மேலே இவ்வளோ பாசமாக இருந்தியா, இப்போ இந்த பாசத்தை இப்போ தான் வெளியே கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி பாசத்தை வந்து கொட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எதை நோக்கி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறடி காசு சீரியல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. எல்லா தகவலும் வேகமாக கொடுப்போம். இர்ஃபான் மீடியா 2.0 சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை வியூவர்ஸ்.